நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 16 துவாதசி பாரண தளிகை நான் பண்ண போகிறேன். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நேத்தி வைகுண்ட ஏகாதசிக்கு பண்ண விரதம் எல்லாம் இருந்ததுனால இன்னைக்கு சில தளிகையெல்லாம் நான் பண்ணுறேன். அப்புறம் அம்மா ஜாயின் பண்ணிப்பா. வாங்கோ இன்னைக்கு பார்க்கலாம். லெமனுக்கு முதல்ல தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டுண்டு இஞ்சி துளியுண்டு அதையும் போட்டுக்கணும். இதெல்லாம் விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் இதோட சேர்ந்து கொதிக்கிறதுக்காக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதில். இப்போ நல்லா தக்காளி வெந்தெடுத்து இப்போ நம்ம பருப்பு ஜலத்தை விட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்துட்டு வேக வச்சுட்டு விட்டுருக்கேன். கொஞ்சம் தான் பண்ணுறதுனால இந்த அளவே போகும். இதுவே நிறைய வரும். நல்லா இருக்குது கலர் பார்க்குறச்சு. கொத்தூளி, ஜீரக மிளகு இடிச்சு வச்சுன்றதை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்குன்றதுனால போட்டிருக்கேன். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுருக்கேன். ஏன்னா நெய்யில் தாளிச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சோண்டு கடுகு, அது பொரியட்டும். இது நல்லா கொதிச்சு வந்துருக்கு. இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு வெடிச்சுன்னு இருக்கு. இப்போது மிளகு ஜீரகம் போட்டுடலாம். மீதி இருக்கிற மிளகு ஜீரகம் போட்டுடுறேன். தாளிச்சதை அதில் கொட்டிட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி மீதி இருக்கிறதையும் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ரசம் நல்லா சூடாறுனதும் ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சின்னு இருக்கேன், அதை விட்டுடலாம். இப்போது லெமன் ரசம் ரெடி. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு லெமன் தான் பிழிஞ்சின்னு இருக்கேன். இது இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். டேஸ்ட் கரெக்டாக இருக்கும்.